2 தீமோத்தேயு 4 அதிகாரம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம். அதில் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தின்னவர்கள் ஆகி தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது அப்படின்னு 2000 வருஷத்துக்கு, அதாவது ஏறத்தாழ 2000 வருஷம் இருக்கலாம், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். எப்படி எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் நல்ல ஜீவனுக்கு போகிற வழியை போதிக்கிற, ஜீவனுக்கு ஏற்ற வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அப்படிப்பட்ட போதகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற போதகர்களை இன்றைக்கு திரளாய் தெரிந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. திரளாக சேர்த்து கொண்டு அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா, உங்கள் இச்சைக்கு ஏற்ற பிரகாரமாய் நான் பேசுகிற ஒரு வார்த்தையை கேட்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறார்கள். அப்படின்னா இச்சைக்கு ஏற்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் தவறு செய்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் அதை குறித்த ஒரு போதனையை உங்களுக்கு கொடுக்காமல் உங்களை மேல் பூச்சாய் பூசி, இந்த வாரம் நீங்கள் ஒழுங்கா ஜெபம் செய்தீர்களா, ஒழுங்கா வேதத்தை படித்தீர்களா, ஒழுங்கா உபவாசம் பண்ணினீர்களா, அல்லது ஒழுங்காய் தானம் தர்மம் செய்தீர்களா, அல்லது கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிற விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு நான் சொல்கிறத கவனமாக நீங்கள் கேட்கணும். அப்போ தான் உங்களுக்கு நாம் என்ன சுவிசேஷத்தை கேட்குறோம் அப்படிங்கிறது புரியும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறவர்கள் ஏராளமான பேர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வார்த்தையில் அவர்கள் கேட்டு அதிலேயே பழகி அப்படி வாழக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்களை பார்த்து நீங்கள் கோபப்படாமல் வாழ்கிறீர்களா? இந்த முறை கூட பிரதர் 2 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு எல்டர்ஸ் மீட்டிங் ஒன்று நடத்தினாங்க. அதில் ரொம்ப ஜெபத்தோடு போய் உட்கார்ந்தேன். ஆண்டவர் பிரதர் மூலமாய் பேசணும். இப்போ தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினாங்க. திடீர்னு மறுபடியும் ஒரு கூட்டம் அப்படின்னு உடனே சந்தோஷப்பட்டு, எப்படா 7:30 மணி வரும்னு 7 மணிக்கெல்லாம் என்னுடைய இருக்கையில் உட்காந்து டயத்தை பார்க்குறேன். பார்த்து அதை கவனித்து 7:30 வந்தோடனே தட்டி விட்டு அதை பார்க்கும்போது, முதல்ல பேசின பாவம் கோபம். எப்படிங்க? முதல்ல பேசின பாவம் கோபம். எத்தனை முறை நம்ம கோபத்தை குறித்து கேட்டிருக்கிறோம் சபையில், எத்தனை முறை கேட்டிருக்கிறோம். பிரதர் சொல்கிறாங்க, நான் எத்தனை முறை பேசினாலும் என்னுடைய ஆவியில் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் திரும்ப 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 நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு. பழைய உடன்படிக்கையில் வாழ்கிற மனிதர்கள் ஒரு மனிதனை கொலை செய்தால்தான் அவன் கொலைகாரன். நல்லா கவனிங்க நான் சொல்கிறத. ஒரு மனிதனை கொலை செய்தால் அவன் கொலைகாரன், பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்தவர்கள். ஆனால் புது உடன்படிக்கையில் வாழுகிற நம்ம யாரையும் கொலை செய்ய வேண்டிய தேவையில்லை. ஒருவரை பார்த்து கோபப்பட்டாலே போதும். கோபப்பட்டாலே நான் கொலை செய்து விடுகிறேன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை பேசுகிறவர்கள் ரொம்ப குறைவானவர்கள் இருக்கிறார்கள். சின்ன பிள்ளைங்க கூட சரி, நீங்கள் இப்போ வளர்ந்து வர்ற சின்ன பிள்ளைங்க கூட சபையில் இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது யோசிச்சு பாருங்கள். தம்பிங்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள்.
தங்கச்சி, பாப்பா எல்லாம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு நீங்கள் கோவப்படுறீங்க ஒரு நாளைக்கு உங்கள் அப்பா அம்மாட்ட. படிக்கும்போது உங்களுக்கு நடத்துகிற டீச்சர்களிடத்தில் அவர்கள் ஏதாவது உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு காரியங்கள் பண்ணால் நீங்கள் வாயை விட்டு திட்டுறதில்ல, உங்கள் இருதயத்திலேயே கோவப்படுறீங்க. அப்படியே ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும், கல்லோ அல்லது ஏதோ ஒரு கத்தி கிடைச்சாலே என்ன பண்ணிவிடலாம், குத்திப்படலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய இருதயத்தில் வருது. அப்போ உங்களை பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும். இப்போ சரி, நிறைய பெற்றோர்கள் நீங்கள் கவனிங்க, சில பேர் சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, என் பிள்ளைங்க ஜெபம் பண்ணுறதே இல்லை பிரதர் அப்படிங்கிறாங்க, பைபிள் படிக்கிறதே இல்லை பிரதர். எப்படி பெற்றோர்களுடைய கவனம் எங்கே போகுது பாருங்கள். நல்லது தான், அவர்கள் பைபிள் படிக்கிறதோ அல்லது ஜெபம் பண்ணுகிறதோ நல்லது தான், அது கெட்டது கிடையாது. ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒன்று, அதுதான் கோபம். அப்போ நீங்கள் எதற்காக உங்கள் பிள்ளைகளுக்கு பிரயாசப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால், தேவனே என் பிள்ளை ஒரு கோபக்காரனாக இருக்கிறான், அவன் எரிஞ்சு விழுகிறான். ஏன்னா சிறு பிராயம் அவர்கள். பவுல் சொன்னார், நேர்மையாக சொன்னார், என்ன செய்யுமா, நன்மை ஏதும் என்னுடைய மாம்சத்தில் வாசமாக இல்லை அப்படின்னு சொன்னார். எல்லாரும் பெரியவங்களுக்கு சிறு பிள்ளைங்களை கவனிங்க, அங்கே பாருங்கள், தட்டி விடுங்க, அதை நீங்கள் பின்னாடி கவனிச்சுங்க, அங்கங்கே திரும்பும்போது கவனித்து சொல்லுங்கள் பிள்ளைங்களுக்கு, நன்மை ஏதும் வாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம ஏதாவது யாருக்காவது ஒரு நன்மையை செஞ்சிட்டோம்னா இல்லை ஒரு காரியத்தை பண்ணிட்டா நான் நன்மை செய்கிற மனுஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பவுல் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறாரு, ஆனால் அதை அவர் சொல்லலை. அவர் எது நமக்கு உரைக்கணும், எதை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நன்மை என் மாம்சத்திலே வாசமாக இல்லை, என் மாம்சம் தீமை செய்கிறதை தான் யோசிக்கிறது, தீமையை அது செய்கிறது. ஏன் அதை செய்கிறதுன்னு சொன்னால், எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவம் அதை செய்கிறது அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்கும்போது நாம் எவ்வளவு பிள்ளைகளுக்காக தேவனிடத்தில் நாம் போக வேண்டியிருக்கு யோசித்து பாருங்கள். இந்த காலகட்டம் அப்படி இருக்குது, முன்னொரு காலம் அப்படி இல்லை. இன்றைக்கி பாருங்கள், ஒரு பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது ஒன்று சொல்ல முடியல, சொல்லிவிட்டு அப்படியே பாம்பு மாதிரி சீர்றான், பாம்பு மாதிரி அப்படியே கப்புன்னு படம் எடுக்கிறான், அப்படியே சலன்னு எடுக்கிறான் படம். அப்போ நமக்கு என்ன தெரியுது, இந்த பாம்பு தலையில் ஒரு அடி கொடுத்தோம்னா என்ன ஆகும், பாம்பு செத்து போகும் அப்படின்னு சொல்லி எப்படி பாம்பு அடிக்கிறோமோ அது மாதிரி பிள்ளைகளை அடிக்கிறோம். இது இந்த பாம்பை அடித்து திருத்த முடியாது. இந்த பாம்பை திருத்துவதற்கு ஒரே வழி, உன்னுடைய முழங்கால் முடக்கப்படணும். முழங்கால் முடக்கப்பட்டு முதல்ல உங்களுடைய பாவத்துக்காக நீங்கள் மனம் திரும்பணும். நீங்கள் முழங்கால் முடக்கணும்னு உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது இல்லை, முழங்கால் முடக்கணும்னா நீங்கள் முதல்ல மனம் திரும்பணும். என் பிள்ளை இப்படி கோபக்காரனாக இருக்கானே, அப்படின்னா என்னிடத்தில் என்ன இருக்குது, நான் எவ்வளவு கோபக்காரனாக இருக்கிறேன், தேவனே நான் கோபத்திலிருந்து மனம் திரும்பணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் முதல்ல மனம் திரும்பும்போது என் பிள்ளைகள் மனம் திரும்புவாங்க. அப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கவனிங்க, எவ்வளவு உங்கள் உள்ளத்தில் கோபம் குடிகொண்டு இருக்கிறது. நீங்கள் யாரையும் கொலை செய்யலை, பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது உங்கள் சக மாணவர்களை பார்க்கும்போது, வாத்தியாரை பார்க்கும்போது நீங்கள் யாரையும் கொலை செய்யலை, ஆனால் நீங்கள் கோவப்படுறீங்க. நான் சொல்கிறது சரியா? கோவப்படுறீங்க. அப்போ என்ன அதனுடைய அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கொலையை செய்கிறீர்கள் பாருங்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் கோவப்படுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் கொலை செய்கிறீர்கள். அதுதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் 5, 6, 7 அதிகாரத்தில் அவர் முதல்ல ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற பாவம் எதுங்கிறத, கோபத்தை தான் முதல் முறை அவர் உணர்த்தி காமிச்சார். அப்போ இன்னைக்கு எதை உங்களுக்கு போதிக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். நீங்கள் வாரம் பூரா கோவப்பட்டு மனைவியோட அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவரோட வேலை ஸ்தலத்தில் நீங்கள் கோவப்பட்டு எல்லாம் பண்ணிவிட்டு
எப்படி சாப்பிட்டுட்டு வாயை கழுவுறோமோ அது மாதிரி அதை கழுவி விட்டுட்டு வந்து சபையில் உட்காந்து, சரி பிரதர் இன்னைக்கு என்ன பேசுகிறார் அப்படின்னா, காலையில் தொழுகை வேலையில் கேட்டது போல கர்த்தர் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படிங்கிறத ஒரு அரை மணி நேரம் ஒரு மெசேஜ், ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு வச்சுங்க, அதை கேட்டும் கொடுக்க முடியும். அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிச்சு எனக்கு அந்த வார்த்தையை கேட்ட போது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையவே உங்களுக்கு காலம் பூரா பேசி முடிச்சு கடைசியாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே திருந்தாத, கற்றுக்கொள்ளாத எத்தனையோ காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் போக முடியும் பிரியமானவர்களே. அதை தான் இயேசு இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். ஆக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் எப்படி இந்த நாட்களை ஒவ்வொரு நாளும் நான் நடக்கிறேன் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதனால் சிறு பிள்ளைகள் உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா, தயவு செய்து சொல்கிறேன், உங்களை கும்பிட்டு கேட்குறேன், உண்மையாய் நீங்கள் இன்றைக்கி உணரணும், நான் எவ்வளவு கோபக்காரனாக இருக்கிறேன். நான் இப்படி கோபக்காரனாக இருந்தால் நான் கொலை செய்கிற மனுஷனாய் மாறுகிறேன். கொலை செய்கிற மனுஷனாய் நான் மாறின பிற்பாடு நான் எரி நரகத்திற்கு ஏதுவான மனிதர்களாய் மனுஷியாய் நாம் மாறுகிறோம் அப்படின்னு வேதம் தீர்க்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எவ்வளவு நாம் ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே நம்ம கோவப்படுறது தப்பு கிடையாது சில நேரம், ஆனால் கோவப்பட்டுட்டு அதை நியாயப்படுத்துகிறோம் பாருங்க, அதுதான் தப்பு. உண்மையாக நான் கோவப்பட்டேன், இன்னைக்கு எங்கள் அம்மா சொல்லும்போது அப்பா சொல்லும்போது நான் வாயை விட்டு செய்யாட்டினாலும் நான் இருதயத்தில் அவங்க மேலே கோவப்பட்டேன், வாத்தியார் இடத்துல என் இருதயத்தில் கோவப்பட்டேன், பசங்கள்கிட்ட பட்டேன் அப்படின்னு நீங்கள் அதை உணர்ந்து ஐயோ நான் தவறு செய்துட்டேன்னு உங்கள் இருதயத்திலே நீங்கள் மனம் திரும்ப கற்றுக்கொள்ளணும். நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக கோவத்தை விட முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற பெரிய தலைகள்கிட்டலாம் நீங்கள் போய் பேட்டி கண்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கோவத்தை அப்படியே அண்டாவாக அள்ளி கொடுப்பாங்க. இந்த ரெண்டு பக்கம் உட்காந்துருக்கவங்கள்ட்ட போய் நீங்கள் போய் இவங்கள்ட்ட ஜெபம் முடிஞ்சோன்னு நீங்கள் போய், பிரதர் இந்த கோபத்தை குறித்து எனக்கு ஒரு பேட்டி காண வந்திருக்கிறேன், நீங்கள் எப்பயாவது கோவப்பட்டது உண்டா அப்படின்னு கேளுங்க. அப்படி கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்லுவார்கள், எப்பா எப்பயாவதுமா, எப்போதுமே நான் கோவப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன், தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுகிறேன், என் மனைவி மீது கோவப்படுகிறேன், புருஷன் மீது கோவப்படுகிறேன், அது என்னிடத்துல வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் அவங்க பேட்டி கொடுக்குறவங்க இருக்காங்க. அப்போ எதுக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், அவங்க இத்தனை வருஷமாக கோபத்தை விட முடியாமல் இன்னும் போராடி, ஆனால் என்னைக்காவது விட்டுருவாங்க, தேவனை உதவி செய்வார். அப்போ நீங்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இன்றைக்கி கேட்குறதோட விட போகிறதில்ல, இன்னும் 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் கோபப்படுகிறீரோ அப்பொழுதெல்லாம் உடனே உங்கள் தலையை புழுதியில் வைக்க வேண்டும், உங்கள் தலையை தாழ்த்தி விட வேண்டும். ஐயோ நான் கோபப்பட்டு விட்டேன் என் டீச்சர் மேலே, என்னுடைய அப்பா மேலே, அம்மா மேலே, அக்கம் பக்கத்தில் பசங்க அப்படின்னு நீங்கள் உங்களை உடனே 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 நீங்கள் உங்களை தாழ்த்தி நீங்கள் மனம் திரும்பி கொண்டே வருவீர்கள் என்று சொன்னால், ஒரு நாள் உங்களை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் உங்களை நிரப்புவார். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் இருதயத்துக்குள்ளே ஊடுருவி வந்துவிடும். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுது ஒரு தெய்வீக சுவாபத்தை அவர் வெளிப்படுத்துவார். அந்த சுவாபம் என்ன தெரியுமா? அன்பு. அந்த சுவாபத்துக்கு பேர் என்ன? அன்பு. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவன் அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றியிருக்கிறார். அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ எத்தனை முறை நம்ம வெட்கப்பட்டு போகிறோம், புரியுதா உங்களுக்கு? எத்தனை முறை வெட்கப்பட்டு போகிறோம். நம்ம கோவப்பட்டு வீட்டிலையோ அல்லது எங்கேயோ சண்டை போட்ட ஒருபாடு ஒருத்தவங்க சொல்கிறான், என்னடா உன்னை நான் பெரிய ஆளாக நினச்சேன், உன்னைய குறித்து நான் இப்படி யோசித்தேன், உன்னைய குறித்து நான் இப்படி நினச்சேன், இப்படி பயங்கரமாக கோவப்பட்ட, இப்படி முட்டாளாக இருக்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? வெக்கமாக இருக்குமா இல்லையா? சொல்லுங்கள், என் வாயை திறந்து. வெக்கமாக இருக்கும். ஐயோ நம்மளை குறித்து ஒரு பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு, நம்ம பொசுக்குன்னு பழுவனை உடைச்சது போல் உடச்சி விட்டுட்டோமே அப்படின்னு வெக்கப்படுவீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது
அந்த நம்பிக்கை நம்மளை என்ன பண்ணாது? வெட்கப்படுத்தாது. கோபப்படுகிற இடத்துல கோபப்படாத ஒரு வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் ஜீவ ஊற்றாய் எழும்பி வந்து விடுவார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்க தேவன் பிரியமாக இருக்கிறார். அதை நான் கேட்கும்போது 120 பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்காக அந்த மேல் வீட்டில் தங்கியிருந்தார்கள் எருசலேமில். அப்போ இயேசு கிறிஸ்து செய்த அந்த ஊழியத்தில் வடிகட்டி எடுத்தால் 120 பேர் தான், அதுக்கு மேலே வேறு யாருமே கிடையாது. அந்த 120 பேரும் தங்கி இருக்கிறாங்க. அந்த 120 பேரும் யார் தெரியுமா? பாவத்தை பரிபூரணமாய் ஜெயித்தவர்கள் கிடையாது. நல்ல கவனிங்க. அந்த 120 பேர் யாரு? இங்கே கூட ஒரு 120 பேர்னு யோசிச்சுக்கோமே. இந்த நம்ம 120 பேரும் பாவத்தை பரிபூரணமாய் ஜெயித்தவர்கள் கிடையாது. நீங்களும் சொல்கிறேன் தம்பிங்கெல்லாம் நல்லா கவனிங்க, ஜெயித்தது கிடையாது. எல்லாருமே நம்ம அநேக விஷயத்தில் தவறுகிறவர்களாக இருக்கிறோம். இப்போ ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நம்மை வேதம் சித்தரிக்குதுன்னா, கபடமில்லாத இருதயம் உள்ளவர்கள். எப்படிங்க? கபடமில்லாத ஒரு இருதயம். தம்பிங்களா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. நாம் எவ்வளவு வீக்னஸாக இருக்கலாம், எவ்வளவு தவறு செய்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் நான் கபடமில்லாத ஒரு இருதயம் உள்ள மனுஷனாய் மனுஷியா பிள்ளைகளாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த 120 பேரும். அப்போ அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவரை தேவன் பொழிந்தருளினார். இன்னைக்கு பாருங்க, நம்ம எத்தனையோ பேர் பரிசுத்த ஆவியை தாங்கன்னு கேட்குறோம், நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. கேட்டு பார்க்குறோம், சரி என்னைக்காச்சும் கிடைக்கும் அல்லது கிடைச்சிருச்சு கூட நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான், ஆண்டவரே என் இருதயம் திறந்து இருக்கிறது, என்னிடத்துல எந்த கபட்டுத்தனமும் இல்லை, எந்த விதமான மாய்மாலமும் இல்லை, நான் பலவீனனாக இருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் உண்மையாய் ஒத்துக்கொண்டு நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் நம்ம மேலே இறங்குவார். இன்றைக்கு போலியான அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவருங்கிறது அதிகமாக இருக்குது. நான் என் வாழ்க்கையிலே கண்டதை தான் சொல்லுகிறேன். நான் ஆரம்ப கிறிஸ்தவனாக இருக்கும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக எல்லாரும் ஜெபித்தார்கள். நானும் கூட போய் அந்த கூட்டத்தில் சேர்ந்து கொண்டேன். அப்படி சேர்ந்து கொள்ளும் பொழுது எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் அந்நிய பாஷை பேசி அவர்கள் அங்கும் இங்கும் உருண்டு விழுந்தார்கள். நானும் போய் அவங்களிடத்தில் முழங்கால் படியிடும்போது எனக்கும் அந்த ஒரு உணர்வு கிடைத்து நானும் அப்படியே அந்நிய பாஷை பேசி உருண்டு விழுந்து எழுந்து ஒரு மாதிரி எனக்கு காரியங்கள் நடந்தது. நான் சொல்லுகிறது 40 வருடங்களுக்கு முன்னாடி. அப்பொழுது நான் வீட்டுக்கு அபிஷேகம் பெற்றவனாய் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்படியே நாட்கள் உருண்டு ஓடுனது. ஒரு நாள் நான் அப்போ பால் வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு பால் கொடுக்குற அந்த விஷயத்தினால என்கிட்ட எதுக்கு நின்று ஒரு பையன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னமோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டான். விட்டான் பாருங்க ஒரு உதை. என்னடா மாலு பிரசங்கி இப்படி சொல்கிறாருன்னு பார்க்குறீங்களா? 40 வருடத்துக்கு முன்னாடி நடந்ததை நான் சொல்கிறேன். ஒரே உதான் உருட்டிட்டு விழுந்துட்டான். அப்போ உடனே அது வந்து இப்படி சமாளித்து அவன் அங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு வந்துட்டான். நான் இங்கிட்டு வந்த ஒருபாடு என்னுடைய மனசாட்சி, நான் நினச்சேன் இன்றைக்கி ஆவியானவர்னு நினச்சேன். என்னுடைய மனசாட்சி நீ தப்பு செஞ்சிட்ட அப்படின்னு எனக்கு சொல்லுது. ஏன் அப்படின்னா நான் கிறிஸ்தவனாக இருக்கேன், நான் ஞானஸ்தானம் பெற்று சபையில் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கேன், அபிஷேகமும் பெற்றிருக்கிறேன்ங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். ஆனால் நான் அப்படிப்பட்ட அந்த மனுஷனை செய்ததை வந்து என்னுடைய மனசாட்சி தப்புன்னு சொன்னோன்னே ஓடி தேடி கண்டுபிடிச்சி அந்த பையனை பார்த்து கட்டி பிடிச்சி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு தவறாக நடந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரிண்ணே அதை நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலை அப்படின்னு சொன்னான். அதை மறக்க முடியாது, 40 வருடங்களுக்கு முன்னாடி. ஆனால் அதற்கு பிற்பாடு நான் அதை அப்படியே யோசித்து நான் அதை இதுவரைக்கும் நான் பார்க்கும்போது நான் அந்த நாளிலே அன்றைக்கு நான் அவர்களோடு சேர்ந்து பெற்ற அந்த அபிஷேகத்தினுடைய வேல்யூ
அதனுடைய தரம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நான் வேதத்திலே அறிகிற அறிவின் படி அது இல்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஏனென்றால் என் மேல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும் பொழுது, நான் அவரை பெறும் பொழுது, எனக்கு முதலாவது கிடைக்க வேண்டியது, முதலாவது எனக்கு தேவன் கொடுப்பது அன்பு. சொல்லுங்க எல்லாரும், அன்பு. இதை வைத்தே இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் உங்களை நியாயம் திருத்து பார்க்கலாம். அன்புக்கு பதிலாக என்னிடத்துல கோபம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நான் இன்னும் பெற வேண்டிய பிரகாரமாய் பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தை, அந்த அன்பை நான் இன்னும் பெறவில்லை அப்படிங்கிறத நீங்க உணர்ந்தவர்களாய் தேவனிடத்தில் நீங்களும் நானும் போகணும் பிரியமானவர்களே. அதை என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில என்னையை உற்சாகப்படுத்தி என்னையை உசுப்பி விட்ட ஒரு நபர் இருப்பார் என்று சொன்னால் அவர்தான் நம்முடைய மூத்த சகோதரன் சகரியா பூனன். ஏனென்றால் நான் பெற்ற அபிஷேகத்திற்கும் அவர் பெற்ற அபிஷேகத்திற்கும் உள்ள, அவர் அபிஷேகம் பெற்று அவருடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நான் கேட்கும்போது, நான் அபிஷேகம் பெற்று என்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை பார்க்கும்போது அடி மட்டத்தில் நான் இருக்கிறதை நான் பார்த்தேன் பெரியமா. நேர்மையாக நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன், அடி மட்டத்தில். மனைவியை நேசிக்கிற விஷயத்தில், மனைவியினிடத்தில் அன்பு கூறுகிற விஷயத்தில், சபையில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களிடத்தில் அன்பு கூறுகிற விஷயத்தில் எவ்வளவோ அடி பாதாளத்தில். இன்னைக்கு நரகம்னு சொல்லிட்டு இருக்காங்களே எல்லாரும், அந்த நரகத்தை பாவம் செய்கிற மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சத்தியம் பிரியமானவர்களே. பாவம் செய்கிற எந்த மனிதனும் சரி, உங்கள் மனைவியினிடத்தில் நீங்கள் கோவப்பட்டீங்களா, நீங்கள் நரகத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வீட்டில் இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. எங்கே இருக்கீங்க? நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மனைவியும் அப்படிதான். உங்கள் புருஷனிடத்தில் நீங்கள் கோவப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் நரகத்திலே நாம் வாழ்கிறோம். நம்ம இங்கே தான் இருக்கோம். தம்பிங்களாம் பாருங்க, நீங்கள் நான் சொல்கிறபடி கோபத்தை நியாயம் திருத்து நீங்கள் இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நீங்கள் தினமும் கோவப்படலாம். ஒரு நாளைக்கு 50 முறை கூட கோவப்படலாம், தப்பு இல்லை. அந்த 50 முறையும் ஒத்துக்கணும். என்னங்க பிள்ளைங்க பெரியவங்கலாம், 50 முறையும் நான் கோவப்பட்டேன், நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு நீங்கள் மனம் திரும்பி வரும் பொழுது உங்களுக்கு உதவி புரியக்கூடிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்னு என்ன தெரியுமா? அதற்கு பேர் வல்லமை. அதுக்கு பேர் என்ன? வல்லமை. ஒரு பெரிய கல், பாறாங்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல, அது யாராலும் தள்ள முடியாத ஒரு பெரிய கல் இருக்கு. இப்போ அந்த கல்லை தள்ள வேண்டும் என்று சொன்னால் 10 பேர் இருந்தாலும் சரி அல்லது 20 பேர் இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் வல்லமை இருந்தால்தான் அந்த கல்லை தள்ள முடியும். வல்லமைங்கிறது ஒரு பலன். அப்ப அந்த கல்லை வல்லமை எப்படி தள்ளி விடுகிறதோ அதே போலதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்மேல் வரும் பொழுது நமக்குள் இருக்கிற அசிங்கமான கற்களை, நமக்குள் நம்மை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கிற பாவத்தை அது அங்கிருந்து தள்ளி விட்டு விடுகிறது பிரியமானவர்களே. மரியாள் இயேசுவை பார்க்க ஓடினார்கள் கல்லறைக்கு. போய் பார்த்த உடனே அந்த கல்லறை திறக்கப்பட்டு இருந்தது, அந்த கல் தள்ளப்பட்டு இருந்தது. படிச்சிருக்கோம்ல, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசுவை கட்டி வைக்க முடியவில்லை, இயேசுவை அடைத்து வைக்க முடியவில்லை. தெய்வீக வல்லமை அங்கே இறங்கி அவரை மூடி இருந்த கல்லை தள்ளி விட்டு போட்டிருந்தது பிரியமானவர்களே. அப்ப இன்னைக்கும் அதை நீங்களும் நானும் உணரணும். அதை தான் நம்முடைய மூத்த சகோதரனுடைய அந்த வார்த்தையிலே நான் கவனித்து பார்த்தேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற அந்த நாள் தான் சபை பிறந்தது. அதற்கு பிற்பாடு நான் ரொம்ப கவனமாய் என்னை நியாயம் திருத்து போராடி எப்பொழுதெல்லாம் நான் கோவப்படுகிறேனோ, எப்பொழுதெல்லாம் நான் எரிச்சல் அடைகிறேனோ, எப்பொழுதெல்லாம் நான் குறை சொல்லுகிறேனோ, எப்பொழுதெல்லாம் முறுமுறுக்கிறேனோ, நான் சொல்கிற பாவத்தையெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்பெல்லாம் நான் என்னை நியாயம் திருக்கிறேன்.
நான் இப்பொழுது முறுமுறுத்து விட்டேன், இப்பொழுது இன்னாரை குறை சொல்லிவிட்டேன், இன்னாரை நான் இப்படி பேசிவிட்டேன் அப்படின்னு நான் என்னை நியாயப்படுத்தாமல் தவறு என்று நான் ஒத்துக்கொண்டு என்னை நான் மனம் திரும்பும் பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மிக 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 செழிப்பாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் செழிப்புனா பணத்தை தான் எல்லாரும் யோசிக்கிறார்கள். நம்ம எல்லாரையும் தாக்குகிற ஒரு மிகப்பெரிய சக்தி, ஒரு பாவம் இருக்குமானால் அது பணம் தான், பொருள் தான். நான் சோதிக்கப்படுகிறேன், அதனால தான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் சோதிக்கப்படுகிறேன். எப்படியாவது பணம் நம்மை இழுத்து கொண்டு போய் விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி அந்த பண ஆசை அப்படின்னு வேதம் சொல்லுது. அது என்னை தேவனிடத்திலிருந்து பிரிக்க பல முயற்சிகள் செய்கிறதை ஒவ்வொரு நாளும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் என்னை தாக்குகிறதை நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்போதெல்லாம் நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நான் உதவியை பெற்றுக்கொள்கிறேன். இப்படி தான் நாம் எல்லா பகுதியிலும் சோதனையில் ஈடுபடுகிறோம், வருது ஒவ்வொரு நாளும். ஆனால் அந்த சோதனைக்கோ அந்த பாவத்துக்கோ வேறு யாரும் காரணம் அல்ல, அதற்கு நான் தான் அப்படின்னு நாம் ஒத்துக்கொண்டு மனம் திரும்பும்போது நமக்கு உதவி கிடைக்கிறது. பிரியமானவர்களே, ஆகையினால் தம்பிங்க, உங்களை என்னமோ தெரியல, இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு திரும்ப திரும்ப நினைப்பு விட்டுறாரு. நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நீங்கள் எவ்வளவு கோவப்பட்டாலும், எவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் தவறுனாலும் அது தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒத்துக்கொண்டு மனம் திரும்ப உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? உதவி செய்து ஒரு நாள் வரும்பொழுது நீங்கள் இந்த இடத்துல இருந்து சாட்சி சொல்லுவீர்கள். இந்த இடத்துல நின்று சாட்சி சொல்லுவீர்கள். நான் இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது, தன்னை முறை நான் விழுந்தேன், நான் தேவனிடத்தில் போனேன், எனக்கு உதவி கொடுத்தார், நான் இப்பொழுது கோபத்திலிருந்து நான் ஜெயம் பெற்று விட்டேன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான காரியத்தை பெறுவீர்கள். பிரியமானவர்களே, எதற்கு நான் இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு இருக்கிற அந்த போதகம், உபதேசம்ங்கிறது இப்படி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல சொல்லுவதற்கு இல்லை, அப்படிப்பட்டவர்களை தான் தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க, 4ஆம் வசனம், சத்தியத்திற்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஹலோ, சொல்கிற புரியுதா உங்களுக்கு? என்ன எழுதியிருக்கு? சத்தியத்திற்கு செவியை விளக்கி. தம்பிங்களா, அடுத்து உங்கள்கிட்ட வரேன். இப்போ பேசுகிற சத்தியத்துக்கு நீங்கள் செவியை விளக்கி அதை கேட்காம, அது உங்களுக்கு ஒரு உணர்வை கொடுக்காமல் நீங்கள் அதை விட்டு விலகி கட்டுக்கதைகள். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்படின்னா நீங்களாம் கூட அந்த பிள்ளைங்க அப்படியே வெளியா கதையா, கதைன்னா அப்படி பிடிக்கும். இப்போ ஒரு கதை சொல்லி கொடுத்தேன் என் பேரனுக்கு நேற்று, போன 2 நாளைக்கு முன்னாடி, காயின் ஆபேல் கதை. அந்த காயின் ஆபேல் கதையை சின்ன பிள்ளையிலே போட்டு வைப்போம் அப்படின்னு போட்டேன். அந்த கதையை கேட்டுட்டு முடிவில், எப்பா நீ ஆபேல் தானே, என்ன இல்லைன்ட்டான். எப்படி ஆபேல் தானே அப்படின்னா, ஏன்னா அந்த கதை அப்படி சுவராசியமாக சொல்லி போனேன். அது பாதி சொல்லி ஒரு வார்த்தை கேட்டேன், நீ ஆபேல் தானே அப்படின்னு. ஆபேல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் அந்த கதையை அதோட நிறுத்திட்டேன். அடுத்த நாள் கேட்குறேன், தாத்தா அந்த பாதி கதை அப்படின்னா, நீ என்னைக்கு ஆபேலை மாறியோ அன்னைக்கு தான் உனக்கு முழு கதையும் கிடைக்கும். எதுக்கு இது ஒரு காமெடியாக இருந்தாலும் பாருங்கள், அந்த சின்ன பிள்ளைங்க ஒரு நல்ல செயல்பாட்டை, ஆபேல் எப்படிப்பட்டவன் அப்படின்னு அருமையாக அவனுக்கு எடுத்து சொல்லி, காயின் எப்படிப்பட்டவன் எடுத்து சொல்லியும் பிள்ளைங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, அதை இடக்கு நான் காயினாகவே இருந்துடுறேன். எப்படி புரியுதா நான் சொல்கிறது? காயினாகவே இருந்துடுறேன் அப்படின்னா அருவாளை கையில் எடுக்கிறது. நம்மக்கிட்ட இப்போ ஒரு அருவா இருக்குது, எல்லார்ட்டையுமே அருவா இருக்குது. அந்த அருவா தான் செல்லு. அந்த அருவா என்ன? செல்போன். நம்மள்கிட்ட இருக்கிற செல்போன் மூலமாகவே நம்முடைய சொந்த வாழ்க்கையை நாம் ஒன்றுமில்லாமல் கழித்து நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஏராளமான பேருக்கு அது தெரியவில்லை. ஏராளமான பேருக்கு. அப்போ
இப்படி ஒரு காயினை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது மோசமான ஒரு வாழ்க்கை. அப்போ காயினையும் ஆவேலையும் குறித்து உங்களுக்கு நான் ஒரு பாடம் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட பாடத்தை கேட்பதற்கு உங்களுக்கு என்ன உண்டாங்கன்னா மனம் வராது, செவியை விளக்கிடுவீங்க. ஆனால் உங்கள் செவி அதில் திறந்துருக்கணும். காயின் ஆவேலை குறித்து டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆவேல்னா யார், காயின்னா யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் வரும், இந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் வரும். காயின் ஆவேலை குறித்து சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்களே, சர்ச்சில் பேசுனாங்களே, இப்போ இங்கே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுதே, இப்போ நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஆண்டவர் உடனே காயினோட ஆண்டவர் பேசினார். காயினை பார்த்து என்ன சொன்னார்? உன் முகநாடி வேறுபட்டது என்ன? நல்லா தானடாப்பா இருந்த, என்கிட்ட நீ காணிக்க கொண்டு வரும்போது நல்லா தானே ஆலயத்துக்குள்ளே வந்த, உள்ளே உட்கார்ந்த ஒருபடி ஏன் உன் முகநாடி இப்படி போயிடுச்சு அப்படின்னு கேட்பார். அப்போவே அவன் மனம் திரும்பி இருக்கலாம். அதுதான் உங்களுக்கும் எனக்கும். அப்படி ஆண்டவர் உங்களிடத்துல பேசும்போது நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுவீங்க, அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்துருவீங்க. அப்போ இங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, சத்தியத்திற்கு என்னைக்கும் நம்ம விலகி போயிடவே கூடாது. அப்படி சொல்லிட்டு சொல்கிறார் அடுத்த வசனம், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. பார்த்தீங்களா? யாருக்கு யார் புத்தி சொல்கிறது புரியுதா? பவுல் தீமோத்தேயுக்கு புத்தி சொல்கிறார். தீமோத்தேயு ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன், பல சபைகளை விசாரிக்கக்கூடிய ஒரு மனிதன். அந்த மனிதனுக்கு புத்தி சொல்கிறார், நீயோ எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று அப்படின்னு சொன்னார். ஏன் இதை நாம் படித்து தியானிக்கிறோம்னா, இன்னைக்கு நம்மை விட்டு பிரிந்து போன நம்முடைய மூத்த சகோதரர் சாமுவேல் பிரதர், அவர் இந்த தீமோத்தேயை போல ஊழியம் செய்தவர். அதனால தான் நம்ம எல்லாரும் ஒரு தீமோத்தேயுகளாக மாறணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். எப்படின்னா, நாம் எல்லாவற்றிலும் அவர் எப்படி இருந்திருக்காரு? மன தெளிவுள்ளவனாய், தீங்கு அனுபவித்திருக்கிறார், சுவிசேஷகனுடைய வேலையை செய்து அவர் ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார். ஏன்னா கடந்த மாதம் நம்ம சபைக்கு நான் கரூரில் போய் நம்ம அந்த செய்தியை கேட்டோம். ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு வெளிப்பாடு கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். அப்படி சொல்லிட்டு தான் அவர் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு பேசினார். போன வாரம் தான் கேட்டோம், நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னா அவர் சொல்லும்போது என்ன சொன்னார் பாருங்க. ஒருத்தர் இறந்துட்டாங்க, அந்த பரியலுக்கு நம்ம எல்லாரும் போயிருக்கோம். 2-3 பேர் அவரை குறித்து சாட்சி சொல்கிறாங்க. இந்த மரித்து போயிருக்கிற பிரதர் நல்ல போராட்டத்தை போராடினார், நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை அவர் ஜெயமுடன் ஓடி விசுவாசத்தை காத்து கொண்டவர்னு நான் பிரசங்கிக்கிறேன். யாரோ இங்கே ஒருத்தர் இருக்காங்க, செத்து போயிருக்காங்கன்னு வச்சுங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் அவரை குறித்து சொல்லுகிற சாட்சி பெரிதல்ல, மரித்து போயிருக்கிற ஒரு மனிதன் நல்ல போராட்டத்தை போராடினான் என்கிற சாட்சி முக்கியமல்ல, என்னை குறித்து சாட்சி அப்படின்னு பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். தம்பிங்கெல்லாம் பாருங்க, கவனிங்க எல்லாரும். இன்னொருத்தரை குறித்து சாட்சி இல்லை, பவுல் தன்னுடைய தனிப்பட்ட பர்சனல் வாழ்க்கையில் அவர் சொல்றார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். ஒவ்வொரு நாளும் நான் என் வீட்டில் மனைவியினிடத்திலேயோ கணவனிடத்திலேயோ அல்லது வேலை ஸ்தலத்திலேயோ கோபப்படக்கூடிய ஒரு சுபாவம் என்னிலிருந்து எழும்பி வந்தபோது, நான் இப்பொழுது கோபப்படாமல் நான் போராடி ஜெயித்தேன். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் பவுல் வாழ்ந்திருக்கார். ஒரு இடத்துல நான் பணம் வாங்கியிருக்கேன், கடனாக பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அந்த பணத்தை
நான் திருப்பி கொடுக்கறதுல அலட்சியமாய் நம்முடைய இருதயம் இருக்கும். அப்படி நான் இருந்திருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன். ஒரு முறை ஒரு இடத்துல பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 50,000 ரூபா நான் கடன் வாங்கியிருந்தேன். அப்போ அவர் கடன் கொடுத்தவர் கொஞ்சம் வசதியானவர். அப்போ என்னுடைய மனதில் என்ன நினப்பு வந்துச்சுன்னா, கொடுத்துக்கலாம், பணம் இருக்குது, பீரோவில் பணம் இருக்குது, ஆனால் கொடுக்க மனசு இல்லை எனக்கு. நேர்மையாக நான் உண்மையை சொல்லுகிறேன் உங்களிடத்தில். பல மாதங்கள் ஓடி இருக்கு, ஒரு நாள் 2 நாளில் பல மாதங்கள். நினைக்கிற நேரம் என்னுடைய மகன் கூட சொல்லுவாப்புல, ஏன்ப்பா அந்த பணத்தை கொடுத்துடலாமே, ஏன் வச்சுருக்கீங்க? கொடுப்போம்ப்பா, கொடுப்போம். அப்போ பாருங்க, நான் எவ்வளவு இந்த வார்த்தையில் கேட்டது போல எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் நான் இருக்க தவறி இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்ந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த பணம் கொடுத்தவரே எனக்கு ஃபோன் பண்ணிட்டார். பிரதர், இந்த மாதிரி ஒரு பணம் ஒரு 50,000 வாங்கியிருந்தீங்களே, அதை நீங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கொடுக்கலாமான்னாரு. பாருங்க, நான் சொன்னேன்ல வெக்கம், சொன்னேன்ல அந்த வெக்கம் அன்னைக்கு எனக்கு வந்துச்சு. அப்படியே தலை குனிவு, யாருமே இல்லை, என்னையை சுற்றி என் மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை. அப்படியே நான் நொறுங்கி போனேன். சே, எவ்வளவு மோசமான ஒரு மனிதன் நான். வாங்கின கடனை நான் திருப்பி கொடுப்பதற்கு பணம் இல்லாமல் இருந்து நான் கொடுக்காமல் இருந்தால் பரவாயில்ல. என்னைய கவனிங்க, அங்கே சத்தம் கேட்கட்டும். பணம் இல்லாமல் இருந்து நான் கொடுக்காமல் இருந்தால் நியாயம். பணத்தை வைத்து கொண்டே நான் கொடுக்காமல் இருப்பது எவ்வளவு அநியாயம். அதே என்னது, அந்த சொன்ன ஜலுதையில் அந்த பணத்தை எடுத்துட்டு ஓட்டமாக ஓடி போய் அந்த சகோதரனுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு நான் மனம் திரும்பினேன். ஆண்டவரே, இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவர். ஒருவேளை என்னுடைய ஆபத்துக்கு, என்னுடைய சூழ்நிலைக்கு நான் யாரிடத்திலேயாவது ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் அதை எவ்வளவு சீக்கிரமாய் நான் அதை செலுத்திவிட வேண்டும். அதுவும் இன்னொன்று, பணத்தை வச்சுக்கிட்டு செலுத்தாமல் இருக்கிறது மோசமான பாவம். அப்போ அதனால தான் இப்போல்லாம் என்னுடைய மனதில் யாருக்காவது ஒரு ரூபா கொடுக்கணுன்னா கூட அவர்களுக்கு அந்த பணத்தை திருப்பி செலுத்திவிட வேண்டும் அப்படிங்கிற தீராத வாஞ்சையும் அந்த ஆவலையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறதை என் இருதயத்தில் நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, இடத்துள்ள அன்பு தம்பிகளிடத்தில் ஏதாவது ஆபத்தில் போய் மாட்டிக்குவேன். என்னால் இது பணம் அனுப்ப தெரியாது, சில நேரம் அது பண்ண தெரியாது. அப்போ திடீர்னு ஃபோன் பண்ண தெரியும். என்ன தெரியும்? ஃபோன் பண்ண தெரியும். ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், இப்போ என்னால் பணத்தை எடுக்க முடியல, அதனால் நீங்கள் கொஞ்சம் பணத்தை அனுப்பி விடுங்கன்னா உடனே அனுப்பி விட்ருவாங்க. அப்படி அனுப்புகிற பணத்தை உடனே இப்போ கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், எல்லாத்தையும் ஓடி வந்து உடனே அவர்களுக்கு திரும்ப செலுத்தினால்தான் அந்த இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடிகிறது. அப்போ எவ்வளவு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், இது மாதிரி எத்தனையோ விஷயத்தில் நம்ம இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ நல்ல ஒரு போராட்டத்தை நான் போராடாமல் தவறி இருக்கிறேன் என்கிறதை அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை என்னை எடுத்து காட்டுகிறதை நான் பார்க்கிறேன். அப்போ இது போலவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த பகுதியில் எதிலே நான் தோற்று போயிருக்கிறேன், அதை நான் செய்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு தீராத வாஞ்சை நமக்குள்ளே வர வேண்டும். ஒரு ஆசை, ஒரு விருப்பம் நமக்குள்ளே வர வேண்டும். வரும்பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அதை உதவி செய்கிறது பிரியமானவர்களே. ஆமாம், இதை நம்ம பார்ப்போம். ஒரு சாதாரண கடைக்கு போவோம், ஒரு ஜாமான் வாங்குவோம், ஒரு 2-3 ரூபா குறைச்சலாக இருக்கலாம், 1 ரூபா குறைச்சலாக இருக்கலாம். அதை திருப்பி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அப்புறம் பாருங்கள், 3 ரூபா தானே அப்படின்னு போயிட்டே இருப்போம். எப்படி 3 ரூபா தானே, இதில் ஒன்று பார்த்துக்குவார், அடுத்த வாட்டி ஜாமான் வாங்கல கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய எண்ணம் இருக்கும். ஒரு முறை நம்முடைய மூத்த சகோதரன் சொன்ன சாட்சியை நான் கேட்டேன். அதாவது ஒரு கடையில் ஜாமான் வாங்கிட்டு பாக்கி வாங்கும்போது கூடுதலாக கொடுத்துட்டார் அந்த கடைக்காரர். வீட்டில் எண்ணி பார்க்கும்போது கூடுதலாக இருக்குது. நைட்டு 10 மணி. அப்போ சொன்னாராம், அவர் நேர்மையான மனிதன், ஆண்டவரே கூடுதலாக கொடுத்துட்டாருங்க, நான் காலையில் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், ஓம் பணம் ஒரு 100 ரூபா அவன்கிட்ட மாட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்க, காலையில் போய் வாங்கிக்குவேன்னு சொல்லுவியா? சொல்ல மாட்டேன், ஏன்னா மறந்துடுவான்ல.
அப்போ உடனே 10 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு போய் நான் அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்தேன். நாங்கள் சே எவ்வளவு நொறுக்கக்கூடிய சாட்சி பாருங்கள், எவ்வளவு நொறுக்கக்கூடிய சாட்சி, எவ்வளவு சின்சியராக பணம் அப்படின்னு வரும் பொழுது எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறாரு. இந்த சாட்சியெல்லாம் என்னை கவர்ந்து இழுத்திருக்கிறது பிரியமானவரே, என்னை கவர்ந்து இருக்கிறது. ஓ, இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை என் கண்ணுக்கு முன்னாடி வைத்திருக்கிறீர். ஒருவேளை நான் தவறு செய்துவிட்டு நியாயத்தீர்ப்பில் நான் நிற்கும்போது எனக்கு ஆண்டவர் எதையும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. சகரியா பூனருடைய முகத்தை காட்டினாலே போதும், நான் பதில் சொல்லவே என்னால் முடியாது. ஆகையினால் இப்பொழுதே இந்த காலத்திலேயே நாம் ஒரு நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டி இருக்கிறது. எப்படிப்பட்ட விஷயங்கள், காரியங்கள், ஏதாவது நம்ம வீட்டில் மற்றவர்களை குறித்த விஷயங்கள். இன்னைக்கு காலையில் கூட எங்கள் வீட்டில் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, சொல்ல வேண்டிய விஷயந்தான். ஒரு விஷயத்தை சொன்னாங்க. 2-3 வார்த்தையை கேட்டபோது சொன்னேன், எப்பா இது உன்கிட்ட யாரோ தலையில் குப்பையை கொட்டியிருக்காங்க, அந்த குப்பையை கொண்டாந்து ஏன் தலையில் கொட்டாத, அதனால் ஓன் தலையிலிருந்து இந்த குப்பையை என்ன பண்ணு, தூக்கி எறிஞ்சிரு. இப்போ கொஞ்சம் கொட்டினதையும் நானும் தூக்கி எறிஞ்சிட்றேன். அது பேச்சு கிடையாது. இப்போ நம்ம பேசுகிற உரையாடல் எப்படி இருக்குன்னா, நம்ம சபையிலையோ அல்லது யாரையோ அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளர்ந்துருக்காங்க, அல்லது அவங்க எவ்வளவு பலவீனப்பட்டிருக்காங்க, அவர்களுக்கு எவ்வளவு உதவி தேவையாக இருக்குது, அவங்களை குறித்த கரிசனை எப்படி, இன்னார நீ பார்த்தியா, நான் போய் கேட்பேன். ஞாயிற்றுக்கிழமையில் சில பேர் பார்க்க முடியாமல் போயிடும். பார்த்தியா, நாம் அவர்களுக்காக ஜெபித்தோமா, அவர்களுக்காக என்ன கரிசனைப்பட்டோம், அவங்க எப்படி, அந்த ஒரு விஷயங்கள் தான் நம்முடைய வீட்டில் உரையாடலாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் அதுக்கு ஒரு போராட்டம் தேவையாக இருக்குது. நான் போன வாரமே உங்களுக்கு சொன்னேன், என்னுடைய ஒரு விஷயத்தை நான் சொல்லுவதற்கு தீவிரிக்கும் போது ஆவியானவர் உள்ள சொல்கிறாரு, இதை நீ இப்போ சொன்னீன்னா அவங்க கரப்பட்டு போயிடுவாங்க. கேட்குறவங்க நல்ல வார்த்தை தான், ஆனால் அவங்க கரப்பட்டுருவாங்க. அப்படிங்கும்போது நான் போராடுறேன், ஐயோ அப்படின்னு போராடி அதை சொல்லாமல் விட்டேன். கொஞ்சம் ஒரு போராடாமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும், சொல்லிடுவேன். அப்போ இந்த நாளில் நாம் யாவரும் மனம் திரும்பணும். அதுதான் இங்கே பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடணும். இப்படி போராடினதில் என்ன இருக்குன்னு சொல்கிறாருன்னா, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்படி கற்பனை பண்ணுறேன், என்னை பாருங்க, நான் இப்படி கற்பனை பண்ணுறேன். அதாவது இப்போ ஒரு கிரீடம் செய்யணும்ல, அதை கிரீடம் ஒன்றா தான் பொஸ்க்குன்னு கிரீடம் செய்ய முடியுமா? இப்போ ஒரு கிரீடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இப்போ ஒரு நீதி செய்யும்போது ஒரு பகுதியை தேவன் நமக்காக உருவாக்குறார். நாம் ஒவ்வொரு நாளும் அனுதின வாழ்க்கையில் நான் எனக்கு உணர்த்தக்கூடிய காரியங்கள், சபையில் பேசக்கூடிய காரியங்களில் தம்பிங்கெல்லாம் கவனிங்க, நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் மனம் திரும்ப தினமும் நமக்கு ஒரு பொற்கிரீடத்தை தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக, அது இன்னும் பூரணமாகலை. ஏன்னா நம்ம பூரணமாகலை. நம்ம எப்போ பூரணமாகி வருகிறோமோ அப்பொழுது நமக்கு அந்த கிரீடமும் பூரணமாகிவிடும். அதை தான் இங்கே பவுல் சொல்கிறார், இது முதல். ஏன்னா முடிச்சிட்டாரு, ஓவர், பினிஷ், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். அப்போ சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க, சுயநலவாதி இல்லைங்கிறது தெரியுது பாருங்க. எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அப்படின்னா, ஹலோ எல்லாம் கவனிங்க, முக்கியமான செய்தி. அவருடைய பிரசன்னமாகுதலை அப்படின்னா, பவுல் இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தன்னை நியாயம் தீர்த்து நல்ல போராட்டத்தை போராடி, அவர் எப்பொழுது என் இயேசு வருவார், அவருடைய பிரசன்னமாகுதலை நான் பார்த்து அவரோடு கூட நான் எடுத்துக்கொள்ளப்படும்படிக்கு அந்த பிரசன்னத்தை எதிர்பார்த்தது போல நீங்களும் நானும் அதுபோல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த பிரசன்னத்தை, அது சொல்றாரு, அந்த பிரசன்னமாக்குதலை விரும்புறீங்களா? இயேசு கிறிஸ்து வரப்போகிற அந்த பிரசன்னமாகுதலை இங்கே இருக்கிற எல்லாரும் விரும்புறீங்களா? விரும்பணும். நம்ம அப்போ விரும்புகிற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சபையில் ஒருவேளை நீங்கள் வேதம் படித்து சில நேரம் தெரியாமல் போயிருக்கலாம், சில காரியங்களை அறியாமல் இருக்கலாம். அதனால தான் சபையில் வச்சு நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ நாம் அதில் மனம் திரும்பும்போது
அந்த பவுலுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் அதை கொடுக்குறார். இதை தான் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். நம்முடைய மூத்த சகோதரர் இந்த பூமியில் அவர் இன்னும் இருந்தார்னா எவ்வளவோ ஆசீர்வாதம் தான், நமக்கு எவ்வளவோ ஆசீர்வாதம். ஆனால் தேவன் அவரை எடுத்துக்கிட்டார். இன்னும் ஆண்டவர் முடிஞ்சு. சாமுவேல் அப்படிங்கிற சகோதரனுடைய ஊழியம் பூமியிலே முடிந்து விட்டது அப்படின்னு அவரை தன்னுடைய சொந்த ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவரை எடுத்து கொண்டு விட்டார். பரவாயில்ல, அவர் போயிட்டார். இப்போ அவர் மூலமாய் நம்ம என்ன உணர்த்தப்படுகிறோம், நமக்கு என்ன செய்தி அப்படிங்கிறதான் இந்த காலை வேளையில் தேவன் நம்மோட பேசின செய்தி. இதுதான் பவுல் தெளிவாக கண்டுபிடிச்சி எழுதினார். இன்னைக்கு இருக்கிறவங்க தன்னுடைய செவிக்கு ஏற்றவாறு பேசுகிறவர்களை மாத்திரம் தேடுகிறார்கள். அண்ணா தம்பி, அக்கா தங்கச்சி, அண்ணி அப்படி இப்படின்னு தட்டி கொடுத்து பேசுகிறவங்களும் இன்றைக்கி அநேக விரும்புகிறாங்க. ஆனால் பிரதர், நீங்கள் இந்த விஷயத்தில் தப்பு செஞ்சிட்டீங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லுகிறத யாருக்குமே என்ன செய்கிறதில்ல, விரும்புகிறதே இல்லை. அதுவும் விசேஷமாக தம்பிங்க நீங்களாம் ரொம்ப விரும்புகிறதே இல்லை. உங்களுக்கு இப்படிப்பட்ட புத்தி சொல்லக்கூடிய, சொல்லி கொடுக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் எங்கே தேடி போனாலும் கிடைக்காது. உங்கள் அப்பா அம்மா கூட அப்படி சொல்ல மாட்டாங்க. உங்கள் அப்பா அம்மா அடிப்பாங்க, அவ்வளோதான் செய்வாங்க, எதுவும் தவறு பண்ணிட்டு அடிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல புத்திமதி எங்கே தெரியுமா கிடைக்கும்? சபையில் கிடைக்கும். அது மாதிரி தான் இங்கே இருக்கிற அருமையான தம்பிகள், கோபி, இவர் யாக்கோப்பு, இப்படிப்பட்ட சகோதரர்கள் எத்தனையோ பேரை ஆண்டவர், அவங்களாம் அவங்களுடைய அந்த சிறு பிராயத்திலேயே ஆண்டவர் அவர்களை சந்தித்து இங்கே உட்காந்துருக்கிற இன்னும் அநேக பேர் வாயில் என்ன நேற்று தான் சொன்னேன், பேரெல்லாம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதுன்னு. கபிரிதாஸ், இப்படிப்பட்ட அநேக சகோதரர்கள், வயசான உங்களை சொல்லணும்னு நினைக்காதீங்க, நம்மளாம் தாண்டி போயிட்டோம் ரொம்ப. இப்போ உள்ள தலைமுறைகளை சொல்கிறேன். அது மாதிரி வாலிப சகோதரிகள் ரொம்ப பிடிக்கும். அவங்க சனிக்கிழமை மீட்டிங் அப்படின்னு சொன்னால் தவறாமல் வந்துடுவாங்க. எல்லோரும் தவறாமல் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவங்க ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிற அந்த காரியங்களை கவனிக்கும்போது இப்படி ஆண்டவர் எழுப்பி கொடுத்துருக்கிறார். அதனால தான் அடுத்த தலைமுறை, முன்னாடி உட்காந்துருக்க சிறு பிள்ளைங்களாம் என்னை ஒரு வாட்டி பாருங்கள், நீங்கள் அந்த பின்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்கள் அக்கா, அது மாதிரி இன்னும் ஒரு 10 வருஷத்தில் அந்த அக்காட்ட போயிடுவீங்க நீங்கள். அப்புறம் உங்களுக்கு முன்னாடி வேறு பிள்ளைங்க வருவாங்க. புரியுதா? அப்போ இப்போவே நீங்கள் சபையில் உங்களுக்கும் சொல்கிறேன், வார்த்தைகளை கேட்டு வீட்டில் போய் யோசித்து பார்க்கணும். சில பேர் ஆண்ட்ராய்டு செல்லு இருந்துச்சுன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு திருப்பி இன்பராஜ் அதை கஷ்டப்பட்டு எடுத்து ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் அவர் நமக்கு போடுறாங்க. திரும்ப திரும்ப நம்ம கேட்டு பார்த்து, ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பேசினார் மறந்துட்டோமே, அதை கேட்போம் கொஞ்சம் அப்படின்னு கேட்டு நம்ம அதை நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஏன்னா கடந்த வாரத்தில் சாமுவேலோட பிரதருடைய அந்த மெசேஜ் நிறைய திரும்ப திரும்ப கேட்டேன். அவங்க பேசின செய்தியை கேட்டு நேற்று பஸ்ஸில் வரும்போது கூட அவர் செய்தியை கேட்டுக்கிட்டே வந்தேன், ஒரு செய்தி. அப்போ ஆண்டவர் எவ்விதமான வார்த்தைகளெல்லாம் நம்முடைய மூத்த சகோதரர்களுக்கு கொடுத்துருக்கார். ஆகையினால இந்த நாளில் சபையில் இருக்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக நாம் வரப்போகிற நாட்களில் இன்றைக்கி இப்படி இருக்கிற நம்ம நாளைக்கு அப்படி இருக்க மாட்டோம். பண விஷயத்தில் எடுத்து பாருங்கள். அதுக்கு முன்னே நான் அடிக்கடி நம்ம சபையை நினச்சி பார்ப்பேன். நம்முடைய சபையில் அவ்வளோ ஏழ்மை உள்ளவர்கள் இருப்பாங்க. நம்முடைய காணிக்கை நோட்டை எடுத்து பார்த்தா வாரம் வர்ற காணிக்கை அன்றைக்கே காலியாயிரும். அன்றைக்கே அது காலியாகி எல்லாம், பிரதர் எனக்கு 500 கொடுங்க, எனக்கு இன்னும் 1000 கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. எல்லாம் கொடுத்து விட்ருவோம். கொடுத்து விட்டுட்டு கொஞ்சம் தான் ஏதோ இருக்கும், இல்லை இல்லாமலும் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பல வருடங்களுக்கு பிற்பாடு எனக்கு தெரிஞ்சு யாரும் இப்போ வந்து சபையில் எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க, 1000 ரூபா கொடுங்கன்னு கேட்குறது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அப்போ பார்த்தீங்களா, இப்போ அந்த பண காரியத்தில் ஒரு நாள் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தோம். இன்றைக்கி நிறைய பேருடைய அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது. நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா? அநேகர்கிட்ட பளிச்சுன்னு எடுத்து தட்டி விட்றோம். ஒரு நாள் அவர் ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்ச ஒரு காலம் நமக்கு இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லாருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து, சம்பாதியத்தை கொடுத்து, ஏதோ கொஞ்சமோ ஏதோ கொடுத்து
நம்ம மற்றவங்களிடத்தில் கை விரிக்காமல் கேட்காம நம்மளே நம்ம சாப்பிட்டு கொள்ள இது பண்ண ஆண்டவர் நம்மளை வழி நடத்தியிருக்காரு. அப்போ இது நமக்கு ஒரு அத்தாட்சி, இது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டுதல். இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் தரித்திரராக இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார். தரித்திரன்னா ஏழை கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசு சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். அப்போ நம்ம இன்றைக்கி இருக்கிறவங்க நம்ம நாளைக்கு அப்படி இருக்க மாட்டோம். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியும் செழிப்பையும் ஆண்டவர் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் சபை கூடி வாங்க, ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள், ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஒருவரையும் குறையோடு நம்ம பார்க்கக்கூடாது, யாரையும் குறையோடு பார்க்கக்கூடாது, எல்லாரையும் வேல்யூவாக பாருங்கள். இயேசு கிறிஸ்து எப்படி சீசர்களை எவ்வளோ வேல்யூவாக பார்த்தார், எவ்வளோ மோசமான காரியங்கள்லாம் அவங்கள்ட்ட இருந்தது. மோசம்னா ரொம்ப மோசம் இல்லை, ஏதோ சிறுசு காரியம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒரு வார்த்தை இருக்குல்ல, நீங்கள் நான் கஷ்டப்பட்ட போது நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட இருந்தீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ அதுபோல் நம்ம இருப்போம். வரப்போகிற நாட்களில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.